First Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. அண்ணா நல்லா இருக்கிறேண்ணா அக்கா ஒண்ணுதாங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா உங்களாம் பார்த்து. படா பேஜாரா போச்சு தெரியுமா? செம்ம கஷ்டம்பா. என்ன ஃபீல் பண்றீங்க? நான் ஜெயிலுள்ள இருக்கிறேன்னு நினைச்சீங்களா? சாமி சத்தியமா ஜெயிலுள்ள இல்லைங்க, ஒரு பார்க்ல இருக்கேன். வெளியே வந்து காமிக்கிறேங்க. பாத்தீங்களா வரனா கேட். அதாவது நம்ம பெப்பர் டிவில ஒரு புதுமையான நிகழ்ச்சி பண்ணணும்னு நம்மள கூப்பிட்டுருக்காங்க. என்ன ப்ரோக்ராம்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு காமெடியான நிகழ்ச்சி. இந்த ப்ரோக்ராம் என்னன்னா டோட்டலா A to Z சிரிக்கிற மேட்டர் தான். நீங்க என்ன கலாய்க்கலாம், நான் உங்களை கலாய்க்கலாம். நீங்க என்ன கலாச்சாரம் நான் கோச்சிக்க மாட்டேன், நான் உங்களை கலாச்சாரம் நான் இங்க கோச்சிக்க கூடாது. இதான் மேட்ரு. போலாமா? வாங்க போவோம். படாத பாடுபட்டு 2 பேரை நிக்க வச்சிருக்கேன். 2 பேரும் காலேஜ்ல படிக்கிற சிங்க குட்டிங்க. ஃபர்ஸ்ட் பேரை கேட்பாருங்க. தம்பி உங்க பேர் என்ன? மனோஜ். என்ன படிக்கிறீங்க? பிகாம். பிகாம். என்ன காலேஜ்? முத்துக்குமரன். முத்துக்குமரன். தம்பி பேர் வேலு. நான் முத்துக்குமரன் காலேஜ்ல படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? ஆர்ட்ஸ் பிகாம் படிக்கிறேன். 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா? ஆமாண்ணா. நீ காலேஜ் போலையா? நான் காலேஜ் போகல. தம்பி நீங்க? ஆமா நானும் போனேன். அதானே ஜாலியா அவங்களோட பேசலாம்னு வந்தேன். பத்தியா இப்படிலாம் பேச்ச வந்திருக்கானுங்க. சரி தம்பி இந்த ப்ரோகிராமோட பேர் என்ன தெரியுமா? தெரியாதுண்ணா. டேய் இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சொல்லு. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஆமா டோட்டலா பார்த்தா உனக்கு எல்லாமே வீக்கா இருக்கும் போல இருக்கு. எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன விட ரொம்ப ஒல்லியா இருக்காப்ல தம்பி. என்ன தம்பி இப்போ வந்து நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு வந்து நீ எப்படி தமிழ்ல சொல்றேன்னு பாப்போம். சரியா? இப்ப சிக்னல் இருக்குல்லப்பா, வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நிக்கும்ல சிக்னல் போட்டா, அந்த சிக்னலை எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? இதே கேள்விதான் ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கண்ணா. அது சாய்ஸ். ஐஏஎஸ் எக்ஸாம்ல இதை கேட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன சாய்ஸுக்கு போனேன்? தெரியாது எனக்கு மட்டும்தானா. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. சரி தம்பி நீ சொல்லுப்பா, சிக்னல்னா என்ன தமிழ்ல சொல்லுவீங்க? தமிழ் இல்லையா? சிக்னல்னா வரிசையா? வரிசையா? அப்ப லைன்ன்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? கியூன்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். தெரியலங்க. ரொம்ப யோசிக்க மாட்டான். அவன் ரொம்ப யோசிக்க மாட்டான். நீங்க நம்ம யோசிப்பீங்க ரொம்ப. அப்ப யோசிச்சு சொல்லுங்க. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். வேணும் ரொம்ப கடிக்கும் போல இருக்கு. அடிக்கடி தலையை சொல்லிட்டாப்ல தம்பி. சரி ரொம்ப ஈஸியா கேட்க சொன்னல. ஈஸினா என்ன தமிழ்ல அதை எப்படி சொல்லுங்க? சுலபம். தமிழ் தான்ண்ணா. ஈஸியா தமிழா? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற நிகழ்ச்சிக்கு 2 பேரும் சூரக்கோட்டை சிங்கக்குட்டிங்க மாதிரி நின்று இருக்காங்க. எப்படி பேசுறாங்கன்னு பாப்போம். ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் சிவகுமார். சிவகுமார். என்ன பண்றீங்க? நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றோம். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு. சரி சரி. இப்போ வந்து ரியல் எஸ்டேட்னு இருக்குல்ல, அது என்னன்னு தமிழ்ல? தமிழ்ல வந்து டேய் இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. ரியலா பண்றதுனால அதுக்கு பேர் எஸ்டேட். ரியலா பண்றதுனால எஸ்டேட்டா? எஸ்டேட்டா அதுக்கு? ரியல்னா என்ன? ரியல்னா உண்மையா, எஸ்டேட்னா தோட்டம். சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. அப்போ உண்மையான தோட்டம் விற்கிறீங்களா? வைக்கலாம். மருத்துவர் ஐயா மாதிரி உண்மையான தோட்டம். அப்படியா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. ரியல் எஸ்டேட்ன்றது உண்மையான தோட்டம் தான். ஆமா. அப்போ எப்படி தோட்டத்தை விற்கிறீங்களா இல்லை வீட்டு மனை வைப்பீங்களா? வீட்டு மனைகள்ல தான் தோட்டத்தை பிரிச்சு வீட்டு மனைகளா விற்போம். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? வரேன் இருங்க, அடுத்து உங்க நண்பர்கிட்ட போயிட்டு வரேன். அண்ணே உங்க பேர் என்னண்ணே? என் பேர் வந்து முருகேசன். முருகேசன். என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து பில்டிங் மெட்டீரியல் சப்ளை. நம்ம ப்ரோக்ராம்ல பாதி ஒரு கையில வச்சிருக்காருப்பா. பில்டிங் மெட்டீரியல் சப்ளையரா? எனக்கே அல்வாவா? சரிண்ணே, இப்போ வந்து இவர் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு, அதுக்கு என்ன உண்மையான தமிழ்ல தெரியுமா? ரியல் எஸ்டேட்னா ஆக்சுவலி அதே மாதிரி தான், கமிஷன் வியாபாரம்.
அவ்வளவுதாங்க, அது வேற ஒண்ணும் பேச்சுக்கு இடம் இல்ல. அதானே கமிஷன் வியாபாரம். ஓகே ரைட்ண்ணே. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். சோகா பேசினாங்க. ஆனா பார்த்தா இவர் டோட்டலா பில்டிங் ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. நமக்கு தான் வந்து பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. ரைட்ண்ணே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்ல என்னடா லுக்கு எப்படி முடிச்சுட்டு நிக்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன கேட்க போறோம் ஏது கேட்க போறோம் தெரியாம நம்மள மிரட்டுறாங்க. அக்கா இப்போ உங்க பேரை சொல்லுங்க முதல்ல. சுலோச்சனா. பேர்லயே ஒரு கிக்கு, நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு. சுலோச்சனா. அது என்னக்கா ஸ்லோவா சொல்றீங்க? ஆமா சுலோச்சனா தான். சரி ரைட்டு. எங்கிருந்து வரீங்க? நான் இங்க தான் வேலை பார்க்கறேன். அப்படியே என்ன ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? திண்டிவனம். திண்டிவனம். அக்கா உங்க பேர் சொல்லுங்க. விஜயா. விஜயா. உங்க பேரு பாப்பா பேர் என்ன? ரஞ்சிதா. ரஞ்சிதா. ஓகே. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. வசந்தி. நீங்க என்ன பண்றீங்க? இங்க பூ வைக்கிறோம். சரி ஓகே. அக்கா சுலோச்சனா அக்கா, உங்ககிட்ட என்னன்னா சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சிக்னல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? சிக்னல்னா தெரியும்ல? தெரியும். தெரியும். இப்போ சிக்னல்னா தமிழ்ல என்னக்கா சொல்லுவாங்க? அதை சிக்னல் தான் சொல்லுவாங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. சிக்னலுக்கு தமிழ்ல சிக்னலா? ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். விஜயக்கா சிக்னல்னா என்னக்கா சொல்லுவீங்க? சிக்னல் தாண்டி நாங்க போறோம். சிக்னலை தள்ளி நம்ம போறோமா? தள்ளிட்டு போறோமா? சிக்னல் தள்ளிட்டு போறோம். இப்போ சிக்னலுக்கு தமிழ்ல என்னக்கா சொல்லுவாங்க? சிக்னல் தாண்டி அவங்க போறாங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் சொல்லுங்க. அவ்வளவுதான் நம்ம தமிழ்ல. சிக்னல்னா தமிழ்ல வந்து சிக்னலை தள்ளிட்டு போறோம் அப்படின்னாங்க. ஏங்க இருக்கா வசந்தாக்கா வரங்க. ஏன்னா நீங்க வந்து அப்பத்துல இருந்து சிரிச்ச மேனிக்கே நிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க சிக்னலுக்கு தமிழ்ல? சிக்னல்ல தாண்டி போறங்கன்னு சொல்லுவோம். ஓ நீங்க ஹை ஜம்ப் தாண்டி தான் போவீங்களோ? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சிக்னல்ல நிக்கிறோம்னு சொல்லுவோம். அதான் தமிழ்லன்னு சொல்லு. இது நிறைய வார்த்தை இருக்கும் போல இருக்கு. தமிழ்ல சிக்னலுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கா? இப்ப சிக்னலை தாண்டி போறது இல்ல சிக்னல் நிக்கிறது, இதுதான் தமிழ். ஆமா. சிக்னல்ல நம்ம வண்டி நிக்குதுங்க, சிக்னல்ல தாண்டி போறங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்கப்பா, சிக்னல் ஆண்ட நம்ம வண்டி நிக்குதுங்க, சிக்னலை தாண்டி போவோங்க, சிக்னல் அதாங்க தமிழ். படிப்பு தான் முக்கியம்னு பக்காவா படிக்காம பார்க்குக்கு வந்திருக்க இந்த சின்ன பசங்க பிள்ளைகிட்ட என்ன பேசுறாங்க எப்படி கேட்கறாங்க பார்ப்போம். தம்பி உன் பேர் சொல்லு. புவனேஷ். என்ன படிக்கிற? 10th. தம்பி உன் பேருப்பா? ரூபேஷ். நீ என்ன படிக்கிற? 7th. தம்பி உன் பேரு? நிதிஷ்குமார். நீ என்ன படிக்கிற? 6th standard. நீடா தம்பி? அஜய். அஜிதா? அஜயா? அஜய். என்ன படிக்கிற? 6th. ஓஹோ, இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல் போல? கட்டு. மதியானம். அவன் இஷ்டத்துக்கு போலாம் விடு, நம்ம ஸ்கூல் தானே. சரி தம்பி, இப்போ உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பச்சை கலர் டிஷர்ட் போட்டு இந்த பேரு பேசணும் சரியா? இப்போ சிக்னல் இருக்குல்ல, சிக்னலுக்கு எப்படிப்பா தமிழ்ல சொல்லுவாங்க? சிக்னல். விவரமான பையன் நான் சொல்ல. என்ன பட்டுன்னு சொல்லிவிட்டான்? சிக்னல் தமிழ்ல சையா? சைகை. சைகையா? நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னா? சிக்னலுக்கு தமிழ்ல வந்து சைகை. அப்படியே வச்சுக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியா? சரி, அவன் சிக்னலுக்கு சைகைப்பா. தம்பி நீ சொல்ற சிக்னல்னா என்னப்பா தமிழ்ல? சிக்னல்னா சிக்னல் தான். அவளோட வேற எதுவும் சொல்றது இல்லை. 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. அவள் தானா விட்டுருங்க. அவனுங்க 2 பேரை கேளுங்க. நம்மள பேச விட மாட்டான் போல. மைக்க கிட்ட எடுத்துன்னு வரும்போதெல்லாம் நீயே பேசுறியடா. தம்பி நீயா சொல்ற? அவன் சொல்லிட்டான், நீ என்ன சொல்ற? போக்குவரத்து நிப்பாட்டினை. ஏண்டா அரக்கா டிரைவர் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. போக்குவரத்து நிப்பாட்டுனையா? அப்படிதான் சிக்னலுக்கு. அடே காங்கையம் கருப்பா, எனக்கு வில்லனா பிறந்தவனு. சிக்னல்னா போக்குவரத்து நிப்பாட்டு நை. நிப்பாட்டினை தான். நை. சரி விடு. தம்பி நீ சொல்லு சிக்னலுக்கு என்ன தமிழ்? அவன் சொல்றான், நீ என்ன சொல்ல போற? சிக்னல்லாம் நிறைய இருக்குண்ணா. நிறைய இருக்கா? பரவாயில்ல சொல்லு, மக்கள் கத்துக்கிட்டோம். என்ன இருக்கு சொல்லு. போன் வேற சிக்னல் இருக்கு, டிராபிக்ல நிக்கிற சிக்னல் இருக்கு. நீங்க இதுல எந்த சிக்னல் கேக்குறீங்க? விவரமான பையன் நான் சொல்ல. அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். ஆரியா பையன் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான்ட்டு. ரைட்டுப்பா, நான் முன்னாடி சொல்லப்ப நீ இல்ல அதனால கேட்கல. இந்த பஸ்ஸுக்கெல்லாம் போறதுல அந்த இடத்துல ஒரு சிக்னல் போட்டு போலீஸ் நின்று இருப்பாங்கல்ல, அந்த சிக்னலுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவ? அந்த சிக்னலுக்கு என்ன சொல்லலாம்?
கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் பாரு, வாய் கிழிய வக்கனையா என்ன கேள்வி கேட்டேன், இப்ப கரெக்டா பதில் சொல்லிரு. ஏன்னா மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, உன்னை திட்டி திட்டுவாங்க. சிக்னல்னா இப்ப வண்டிலாம் போய் நிக்கிற இடத்துல ஒரு சிக்னல் இருக்கும், அந்த இடத்துல போலீஸ் இருப்பாங்க. அந்த சிக்னலுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவேன்? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. தெரியலையே, நீங்களே சொல்லுங்க பாப்பா. இந்த தெரியலையேங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன கூப்பிட்டு இப்படி வதக்குவியாடா? அத மொத்தம் இவன் நீங்க கேட்டுக்கிறீங்க, உங்ககிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? நீங்க கேட்டா உங்ககிட்ட தானே கேட்க முடியும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. இல்ல கேமரா கிட்ட கேட்க முடியும். ஏன் கேமரா கார்கிட்ட கேளு, அந்த ஆடியோ கார்கிட்ட கேளு, அந்த டைரக்டர் கார்கிட்ட கேளு, இல்ல அந்த மாருதி கார்கிட்ட கேளு. ஏன்னா டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆனா நீ ஒன்னு சொன்னடா, புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சான். சொல்லுப்பா, அது உன் வாயில சொல்லிடு. அதே முடி. போக்குவரத்து நிப்பாட்டினை. போக்குவரத்து நிப்பாட்டுனை. இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டு. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற நிகழ்ச்சிக்காக ஒரு வீராங்கனை வந்திருக்காங்க. அவங்க எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்கா, உங்க பேர் என்னக்கா? கல்பனா. கல்பனா. என்ன இது கல்பனா, கல்பனா மரப்பேனா அப்படி ஏதாவது? அப்படி கல்பனா. கல்பனா. ரொம்ப சந்தோஷம் தானே? அண்ணோ கேட்டீங்களா? கல்பனா. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? கடைசியில் பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது என்ன கீழே பார்த்து சொல்றீங்க? ஓ, அது ஏதோ பிட்டு எழுதி வச்சிருக்கீங்க பார்த்தேன். ஆமா, எங்க வேலை செய்றீங்க? வெல்கம் சிட்டில. சரி, ஓகே. இது இந்த ப்ரோக்ராம் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், தம்மா துண்டு கேள்வி தான். அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். இப்போ குளிர்காலமா ஆயிப்போச்சு இல்லையா? ரொம்ப குளிருது. அதுக்கு நீங்க வந்து குளிராம இருக்கிறதுக்கு என்ன நம்ம போடலாம்? திடீர்னு கேட்டா எப்படி சார்? சரி, இப்போ சொட்டரை வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நான் சொல்லுவேன். சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாது. அவ்வளவுதான். அவங்க அம்மா சத்தியமா சொட்டருக்குன்னா தமிழ்ல என்னன்னு தெரியாதான். வாங்க போவோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? ஆர் சரவணராஜ். ஆர் சரவணராஜ். என்ன பண்றீங்க? டிராயிங் பண்ணுறது. எங்க? டி நகர். டி நகர்ல தான் இருக்கீங்களா? சூப்பர். ஒன்றும் இல்லை, இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற ஒரு காமெடி நிகழ்ச்சி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லு. சரியா? குளிர்காலம் ஆயிப்போச்சுல, அதனால எல்லாருமே இப்போ வந்து சொட்டர் போடுறாங்க. சொட்டர்னா தமிழ்ல என்ன? மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ஜர்க்கா? ஜர்கியா? பட்டு சரிகியா? சரிதா பீடாவா? இனிமே ஜர்க்கு நீங்க என்ன இவ்வளவு ஜர்க்கு வாங்குற? அந்த ஜர்க்கா? இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. சொட்டர்னா தமிழ்ல என்ன? தெரியல. சொட்டர்னா தமிழ்ல தெரியல. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற நிகழ்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பக்கத்துல சோகா நின்னுங்கறாங்கப்பா. அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். உங்க பேர் என்ன தலைவா? சுரேஷ். சுரேஷ். என்ன படிக்கிறீங்க? பிகாம். என்ன காலேஜ்? நந்தனம். சூப்பர். உங்க பேரு? பூபாலன். நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம். என்ன காலேஜ்? நந்தனம். 2 பேரும் நான் சொன்ன மாதிரி காலேஜ் பசங்க தான். ஆனா இவங்க என்கிட்ட சொல்லல, இருந்தாலும் இவங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சேன். பேசுன மட்டுமாடா பொய்? பேசுன போனே பொய்டா. தலைவா, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்விதான். இப்போ வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் சொட்டர் போடுவாங்க. நீங்க சொட்டர் போடுவீங்களா? இப்போ சொட்டர்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? இப்பவே கண்ணை கட்டுது. ஆடை. ஆடை. சொட்டர் ஆடை மாதிரி. ஆடை. சொட்டர்னா தமிழ்ல ஆடை மாதிரி. அதானே? அதானே உங்களுது? ஓகே, ரைட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொட்டர்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? மேல் அடக்கம். உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க மேல் அடக்கமா? அப்ப கீழ அடக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க? கீழ் அடக்கம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? டவுன் ஏர். டவுன் ஏரா? இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. ஏதாவது வச்சு கட்டிதான். வெச்சுங்கப்பா, அவ்வளவுதான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஓகே, பள்ளிக்கூட பசங்களாம் என் பக்கத்துல பக்காவா நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சரியா? சரி தம்பில, உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க ராஜா? கே அருண்குமார், 10th ஸ்டாண்டர்ட். மணி 9th ஸ்டாண்டர்ட். எம் ஹரிபிரசாத் 9th ஸ்டாண்டர்ட். விக்கி 9th ஸ்டாண்டர்ட். சரவணா 9th ஸ்டாண்டர்ட். மோகன் 9th ஸ்டாண்டர்ட். சரி, பரவாயில்ல, எல்லாமே நல்லா படிக்கிற பசங்க. அதனால ஒண்ணு சேர்ந்து இங்க படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான்றா? டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? என்ன சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ?
இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். விட்டுருச்சா? இல்ல விட்டு அடிப்பார். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? அவன் நீ நான் அடிப்பேன். நாங்கள் உத வாங்குவோம். அடங்கப்பா. அவன் அடிக்க மாட்டானா, உத வாங்கினா எப்படிலாம் கவிட்டு போறாங்க. அதான் இப்போ உங்களுக்கு ஒரே சின்ன கேள்விப்பா. இந்த கேள்விக்கு நீங்க அழகா பதில் சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும். வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் என்ன தமிழ்ல சொல்லுவீங்க? என்ன கொடுமை சார். குடிநீர் ஆடா குடிநீர் குடிநீர் ஏதோ சொல்லுவாங்களே அப்படிங்கறதான் வாட்டர் பாட்டிலுக்கு தமிழ். அதானே நீங்க பெரிய ஆளுங்க. தம்பி சொல்லு. குடிநீர் பெட்டி. குடிநீர் பெட்டியா? வாட்டர் பாட்டிலுக்கு குடிநீர் பெட்டி. சரிதானே டே? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரிதான். குடிநீர் பாட்டில். குடிநீர் பாட்டிலா வாட்டர் பாட்டில்? பாட்டிலுங்கிறது தமிழா இங்கிலீஷா? மாட்டினருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுற. அது என்னமோப்பா, அவ்வளவுதான். அது இவனுக்கு தெரிஞ்சது குடிநீர் பாட்டில். தம்பி குடிநீர் குடுவை. குடிநீர் குடுவை. குடுவை குடிநீர் குடுவை. ஆஹா, இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. தம்பி தண்ணீர் பாட்டில். தண்ணீர் பாட்டில் பாடுறா. உள்ள ஒரு டிஷர்ட்டை போட்டு எப்படி சொன்னா பாத்தியா? தண்ணீர் பாட்டிலும் தப்பா சொல்லிடுறான்பா. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. குடிநீர். இப்பவே கண்ணை கட்டுது. என்ன சொல்ல வந்துட்டு தெரியலங்கிற. ஒருவேளை என்ன பக்கத்துல பார்த்து பயந்துருப்பான் போல இருக்கு. சொல்லு, பாதி சொல்லிட்ட. குடிநீர் முடியல. அவ்வளவுதான். குடிநீர் தெரியலண்ணா. இது வந்து சூப்பரான நிகழ்ச்சி தம்பி. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். உன் பேர் என்ன, என்ன படிக்கிற சொல்லுப்பா. பேர் வெங்கடேஷ்குமார். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன ஸ்கூல் ராஜா? அண்ணா ஜெம் சயின்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல். ரொம்ப குழப்பறானே. என் பேர் கோபிநாத், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் சுரேந்தர், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சூப்பர். இப்போ தம்பி, இப்போ என்னன்னா இது வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீ அதை தமிழில் சொன்னால் போதும், சரியா? இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சனால எல்லாரும் சொட்டர் போடுறாங்க. சொட்டர்னா தமிழில் என்ன சொல்லுவேன்? கம்பளி போர்வை. கம்பளி போர்வை. என்ன புரிஞ்சிருச்சா? முடிஞ்சு போச்சு. தம்பி நீ சொல்லு. போர்வை. வெறும் போர்வையா? அவன் சொன்ன தப்பு. கம்பளி போர்வைன்றது வெறும் போர்வை. அப்படி சொல்றியா? அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கப்பா. ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? தம்பி சொட்டுனா தமிழ்ல என்னப்பா? சொட்டர் தானா? அப்பா அவங்க ரெண்டு பேரும் தப்பா சொல்லியிருக்காங்கப்பா. சொட்டுனா தமிழ்ல சொட்டர் தான் இல்லையா? ரைட், அதே வச்சுங்கப்பா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றதுல நான் கொஞ்சம் இப்போ வீக் ஆகிட்டேன். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாலை போட்டிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் மாலை போடாமல் இருக்காங்க. நான் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு எல்லாரும் நல்லா பார்த்துங்கப்ப. தமிழில் பதில் சொன்னால் போதும். இப்போ சொட்டர் இருக்குல்ல, சொட்டருக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? அறிவில் உனக்கு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கம்பளின்னு சொல்லுவோம். கம்பளின்னு தான் சொல்லுவீங்களா? சொட்டர்னா தமிழில் வந்து சாரி கம்பளி ஆடை அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. குளிர் ஆடைன்னு சொல்லுவாங்க. குளிர் ஆடைன்னு சொல்லுவாங்க. ஓ, குளிர் ஆடைன்னு சொல்லுவாங்கப்பா. அவ்வளோதான். சொட்டர்னா நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்ல? அதான் கம்பளி ஆடைனா. அதான் கம்பளி ஆடைனாவா? கம்பளி ஆடைனா சொல்லுவாங்க. யாராவது இனிமே கம்பளினா போர்வம் தான் வரும், சொட்டர்னா குளிர் ஆடைன்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு கிருஷ்ணசாமி என்ன சொல்றாரு. இவர் என்ன சொல்றாங்க? கம்பளி ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பளி ஆடை. அவ்வளவுதான். நீங்க கம்பளி ஆடை தானா? இல்ல நீங்களா சொல்றீங்களா இல்ல அவர் சொன்னாருன்னு சொல்லுங்க? நான் சொல்றேன். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தானா வருது. உள்ள இருக்குல்ல, அதான் தானா வருது. உள்ள நிறைய இருக்கும் போல இருக்கு அவர்கிட்ட. கம்பளி ஆடைனா சொட்ரு, சொட்ருனா கம்பளி ஆடை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற நிகழ்ச்சியில் ரெண்டு பேர் வந்து அப்படி காலேஜ் படிக்கிறவங்களா ஸ்கூல் படிக்கிறவங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கிட்ட சிக்கியிருக்காங்க. என்னன்னு கேட்போம். அண்ணே உங்க பேரு? பிரசாந்த். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி ஃபைனல் இயர். காலேஜ் தான்.
கேப் போட்டிருக்கும் போது நினைச்சேன் காலேஜ் தான்ட்டு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்த்திகை. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்த்திகை. அப்படியே ஒட்டுக்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியாச்சா? எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ என்னன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா சூப்பர், ஓகேவா? என்னன்னா வாட்டர் பாட்டில் இருக்கு தெரியுமா? ஆமாம். இந்த வாட்டர் பாட்டிலை தமிழில் எப்படிமா சொல்லுவாங்க? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். புட்டியா? தண்ணீர் புட்டியா? இது நம்மளை விட டம்மி பீஸாவில் இருக்கு. அவ்வளோதான்பா. லாஸ்ட்டாக ரொம்ப யோசிச்சு வாட்டர் பாட்டில்னா தெரில அப்படின்ட்டார் தமிழ். நீங்கள் சொல்லுங்கள், வாட்டர் பாட்டில்னா தமிழ் என்ன? இப்படி நல்லா திரும்பி கேமரா சார் பார்த்த மாதிரி நில்லுங்க. இப்படி 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 தண்ணீர் பாட்டில் தான். தண்ணீர் பாட்டில் தானா? பாட்டிலுங்கிறது எப்படி தமிழா? பாட்டில் இங்கிலீஷ் தான், ஆனால் தமிழை எடுத்துக்கலாம்பா. எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பாருங்க. அதானே தமிழை எடுத்துக்கலாம். அவ்வளோதான்பா. வாட்டர் பாட்டிலாம் தண்ணீர் பாட்டில், இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? அப்படியே வச்சுட்டு போங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்னே. உங்கள் பேர் என்னண்ணே? சுரேஷ். என்ன பண்ணுறீங்க? பெங்களூர் பண்ணுறேன். என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி அண்ணச்சியோ? அண்ணே உங்கள் பேர்? ஜோசப். ஜோசப். ஜோசப்னா ஜோசப்பா, வெறும் ஜோசப்பா இல்லை ஜோசப் பெர்னாண்டன்ஸ் அது மாதிரி? ஜோசப் ராஜ். ஜோசப் ராஜ். என்ன பண்ணுறீங்க? HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன். பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க. சாப்பிடலான்னு வந்தாங்க. சாப்பிடலான்னு வந்த மனுஷனை கூப்பிட்டு ஏங்க இப்படி சங்கடப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. அண்ணே இது ஒரு நிமிஷம் பண்ணி, இது வந்து என்னென்ன இது? அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வாட்டர் பாட்டில். சூப்பர். அண்ணன் வந்து வாட்டர் பாட்டில்னாரு. இப்போ அதானே நம்ம கேள்வியே. வாட்டர் பாட்டில்னா தமிழ்ல என்னென்ன சொல்லுவீங்க? மறைச்சிட்டாயா. குடுவை. தண்ணீர் குடுவை. குடுவை. அண்ணன் நீங்க? கரெக்டாக அவர் சொன்னது தண்ணீர் குடுவை. குடுவைனா பாட்டிலா வச்சுக்கலாமோ? பாட்டில் எடுக்க முடியாது. குடுவைங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ இது தண்ணி கிளாஸா? ஏண்டா ஏன் குடுவை நிரப்பி நிறைய வரும் போல இருக்க அவர்கிட்ட. குடுவை நிரப்பி, குடுவை கிளாஸ், தண்ணீர் அது அவர் எல்லாம். அவ்வளோதான். ஓகேப்பா, அங்கே முடிங்க. ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. ஓகே நேயர்களே, இது வரைக்கும் நீங்க பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். நானும் நிறைய சிரிச்சேன், நீங்களும் சிரிச்சிருப்பீங்க, அவங்களும் சிரிச்சிருப்பாங்க. இதே போல அடுத்த எபிசோட்லையும் சிரிக்கலாமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்க ஏரியாவுக்கும் வருவோம் கூடிய சீக்கிரத்தில். இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்.